உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா தமிழ் மாத பலாபலனை பார்க்க போகிறோம். இந்த தமிழ் மாதத்தில் ஆணி மாதத்தை விருச்சக ராசிக்கு எவ்வாறு உள்ளது, இந்த மாதம் 1 தொடங்கி 32 தேதி வரைக்கும் இந்த தமிழ் மாதம் விருச்சக ராசிக்கு ஏற்றத்தை தருமா, மன மகிழ்ச்சி தருமா, வாழ்க்கையை ஜெயிக்கின்ற பக்குவத்தை ஒவ்வொரு நாளும் கொடுக்கும். தயவு செய்து புரிஞ்சுங்க. ஒரு மனுஷனுக்கு குரு பகவானுடைய பார்வை மட்டும் முக்கியம் அல்ல. சனி பகவானுடைய தன்மை தொழில் எதுன்னு சொன்னாலே சனி பகவானுடைய தன்மை தான் தொழிலை கொடுக்கும். வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதோ நம்ம உடல் உபாதையிலிருந்து விடுபடுறதுக்கின்ற மாதமாகும். நிறைய பேருக்கு வீடு சேஞ்சஸ் பண்ணுறது, இடம் சேஞ்சஸ் பண்ணுறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் இந்த ஆணி மாதம் நடைபெறும். ஏன்னா 8ஆம் இடத்துல சூரிய பகவான் வர்றதால் சின்ன சின்ன உபாதைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். நான் இல்லைன்னே சொல்லலை. இந்த மாதம் உடல் உபாதை என்பது இருந்து கொண்டிருக்கும். ஆனால் வருமானம் என்பது இரட்டிப்பாக இருக்கும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வருகின்ற மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியனுடைய இடப்பெயர்ச்சி இது வரைக்கும் 7ஆம் இடத்தில் இருந்தார். அவர் இடம்பெயர்ந்து 8ஆம் இடத்துக்கு வருவதும், அங்கே புதனுடன் சம்பந்தப்பட்ட புத ஆதித்யோகத்தின் நேரடி பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வருமானத்திலையும் சரி வேலையிலையும் சரி திடீர்னு பார்த்தா ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வருமானத்தை ரெட்டிப்பு வருமானத்தை தரப்போது இந்த மாதம். சுக்கிரன் அதேபோல் அவருடைய சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அவர் குருவோட 9ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு குரு சுக்கிரன் இணைவு பெறுகின்ற நேரம் திடீர் திருமணத்துக்கான அமைப்புகளை தேடித்தரும். நிறைய பேர் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்ருக்க லவ்லே போயிட்டுருக்கையா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இந்த நேரத்தில் காதல் திருமணங்களாக முடிந்துவிடும். அதை மொத்தம் உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருவாங்க. நீண்ட நாளாக செல்ஃபோன்லேயே பேசினே இருந்தால் எவ்வளோ நேரம் தான் அவன் செல்ஃபோன்காரன் பிழைக்கிறது? அதுக்கு நேரடியாக பேசுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்க தேவையில்லையா? அதனால் இனிமேல் ஃபோனில் சண்டை போட்டதெல்லாம் இனிமேல் நேரடியாக சண்டை போட வேண்டியதான். அதான் அந்த நிலைமைக்கு மாற்றி கொடுத்துருவார் இறைவன். சண்டை போடணும் இல்லை, எல்லா குடும்பத்திலும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் சொல்கிறேன் நான். அதை நாம் எடுத்துக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. ஒரு மனிதன் எவ்வாறு பக்குவப்படணும்னா திருமணம் ஆன பிறகு ஏற்படக்கூடிய பக்குவங்கள் அவ்வாறு இருக்கும். மனிதன் ஒருநிலைப்படுத்தி சுயநலமாக வாழ்ந்த காலம் பேச்சுலர் லைஃப். குடும்ப சுமையோடு சேர்ந்து நாம் குழந்தை குட்டிலாம் பெற்றுக்கணும். குடும்ப சுமையில் இருக்கக்கூடிய பாரத்தை அனைத்தையும் தூக்கி நடக்கிறது என்பது 2வது லைஃப். அதுதான் முக்கிய தருணமே. இதெல்லாம் கடந்து தான் குடும்ப சுமையெல்லாம் கடந்து பிள்ளை குட்டிகள்லாம் பெற்றுட்டு குழந்தைங்கள்லாம் பெற்று அவங்கள சீராட்டி பாராட்டி வளர்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் பண்ணி அதனுடைய வாழ்க்கைத்தன்மை முடிவு பெற்றாதான் இறைவனுடைய சன்னிதானத்துக்குள்ளே நாம் போகிறதுக்கான என்ட்ரியே கிடைக்கும். அப்போ பார்த்துங்கோ, இதையெல்லாம் நாம் கடந்து தீர வேண்டும். அப்போ இந்த கர்மாவை ஜீவன கர்மாவை கடந்தாதான் அங்கே முக்தி என்று சொல்லக்கூடிய வழிக்கே முதல்ல டோக்கன் போடுவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தானாதான் அதில் வர முடியும். அப்போ பிறவி என்று சொல்லக்கூடிய பயனை அடைகின்ற காலம், காதல் திருமணங்கள் நிறைவேறுகின்ற காலம், இதெல்லாம் நல்லா இருக்குதுயா. விருச்சகம் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து வெளியே வந்துடுவாங்க. மனசில் எந்த விதமான பாரத்தையும் தாண்டியே வந்துடுறதுக்கான அமைப்புகள் உண்டு. இந்த மாதம் நிறைய இடப்பெயர்ச்சி தருகின்ற விஷயம்லாம் ஏற்பட போகுது. அதே போல் இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் பகவான் நம்ம ராசிநாதன் இப்போ 7ஆம் இடத்துக்கு வருகின்ற நேரம். அதனால் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிங்க. கோபம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. தலைபாகத்தை கொஞ்சம் தலைவலி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கினாவே போதுமானது. இந்த முருகனுடைய வழிபாடு, அண்ணாமலையாருடைய வழிபாடை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த செவ்வாயின் தாக்கம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். 5ஆம் இடத்துல சனி பகவானுடைய அமைப்பு, 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய ராகுவுடைய அமைப்பு, 10ஆம் இடத்துல கேது பகவான். ஓரளவுக்கு கிரகங்களுடைய வலிமை நன்றாக இருப்பதால் இந்த மாதம் எதையும் சமாளிக்கின்ற திறமை, எந்த விஷயத்தையும் கொடுத்தா அதை சரி பண்ணி நாம் முயற்சி பண்ணி வெற்றி பெற்று வெளியே வந்துடுவோம். அதுவும் இல்லாமல் இந்த 10ஆம் இடத்தில் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துலையும் சரி 10ஆம் இடத்துலையும் சரி கிரகங்கள் இடம்பெயர்ந்து சுக்கிர பகவான் இடம்பெயர்கின்றன. ஆவணி 21க்கு அப்புறம் அந்த 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரும்போதெல்லாம் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைலாம் லேசாக போகும். சில பேர் வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம், காரு வாங்கிடலாம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாகும். டூவீலர் பழைய டூவீலர் இருந்தால் அதை விற்றுட்டு புது டூவீலர் வாங்கிடலாம், புதிய கால்நடை வாங்கிறது, பசு வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட போகுது. நம்ம குடும்பத்தில் நிறைய டீஃபால்ட்டான நமக்கும் உறவுக்கும் கணவருக்கும் ஏற்பட்டு வந்த தர்க்கங்கள், இந்த தாக்கம் எல்லாம் மறைஞ்சிரும். ஐயா நம்மளை தவறாக பேசிட்டார், தவறான உறவை பற்றி பேசினார் அப்படின்னு சொன்னதெல்லாம் போயிட்டு இனி அவங்களுடன் ஒற்றுமை காணப்படும். நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த தனவரவு, நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த குரு பகவானுடைய அருள், குரு மாதர்கள் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய அருள், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சித்தர் பெருமான்களுடைய வழிபாடு,
சித்தர்கள் சீவ சமாதி சென்று வழிபடுவது, இதை மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரம் வாய்ப்புகள்லாம் அதிகமாக கிடைக்க போகுது. பனிஷ்மெண்ட்டான விஷயங்கள்லாம் நம்மளை தாண்டி வரப்போகுது. நிறைய பேருக்கு பனிஷ்மெண்ட்டான விஷயங்கள்லாம் கிடச்சிருந்தா அதுலேருந்து விடுபட்டு திருப்பி வேலைக்கான அமைப்பு கிடைக்கிறதுக்கான காலம், வேலை ஜாப்பில் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள், ஜாப் எங்கன்னா கெடுபட்டு போச்சுன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். கவலையே படாதீங்க. ஒரு வேலைக்கு 2 வேலை செய்கிற மாதிரி இருக்கும். என்னென்னா அதுக்கு முன்னே 8 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருந்தா இப்போ 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். இதில் வேலையில் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. தைரியமாக போகலாம். உங்கள் வேலைக்கான அமைப்பு உண்டு. உடம்பு மட்டும் கொஞ்சம் கவனத்தை ஏன்னா நேரடி பார்வையாக 7ஆம் இடத்துல செவ்வாய் வருவதும் அவருடைய பார்வை நம்ம ராசியை பார்க்கும், கடும் கோபத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் கணவன் மனைவி உறவாக்கட்டும், யாரானா இருக்கட்டும், டக்குன்னு கோபம் வந்துடும். விருச்சிக ராசிக்காரங்க சொல்லவே தெரியல, கிருன்னு ஏறும். அதனால் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையும் நிதானத்தையும் எப்பொழுதுமே கடைபிடித்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தெளிவான பாதை எடுத்து செல்லும். நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் சூரியலாமல் போயிடுச்சு போன ஆண்டுகளில். அதெல்லாம் மாற்றி இனிமேல் வருகின்ற காலத்தில் நிறைய சூழ்ச்சி சார்ந்த விஷயத்திலேருந்து விடுபட்டு நீங்கள் வெளியே வர போகிறீங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எவ்வாறு இருப்பாங்க, அதனால் நம்மளுக்கு ஏற்படுகின்ற பின்விளைவுகள், நம்மளுக்கு ஏற்படுகின்ற தாக்கம் எல்லாம் நிறைவு பெறுமா? பெறும், கண்டிப்பாக உண்டு. ஆக மொத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஜெயிக்கிறதுக்கான விஷயமெல்லாம் ஏற்பட போதையா. இந்த நேரத்தில் பயன்படுத்துங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்க. புதிய பாதையை தேர்ந்தெடுங்க. உங்கள் வேலை தன்மையோ உங்களுக்கு அதே அடையாளத்துக்கான தன்மையோ எவ்வாறு இருக்குதுன்னு முதல்ல ஃபைல் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபைல் பண்ணால் தான் கிடைக்கும். ஒவ்வொரு மாற்றத்தையும் கொடுக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தெளிவான பாதை எடுத்து செல்லும். கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெளியே வருவீங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு 80% உடல் உபாய்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டும் உண்டு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வருமானம் என்பது ரெட்டிப்பாகும். குறைந்தபட்ச அழுத்தத்தில் ரொம்ப அழுத்தத்தில் இருக்கிறவங்களாம் குறைந்தபட்ச அழுத்தத்துக்கு மாறத்துக்கான காலம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்கிறார் போல் நம்ம வாழ்க்கையில் கிரகங்கள் மட்டுமல்ல, நம்ம வாழ்வு தன்மையும் நாம் எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறோம், எந்த வேலையை தேர்ந்தெடுக்கிறோம், எப்போ நாம் தேர்ந்தெடுக்கிறோம், எந்த விஷயத்தை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு விடாமல் முயற்சி செய்கின்றோம், அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தெளிவான பாதைக்கு எடுத்து செல்லும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, தெளிவு சார்ந்த விஷயம் என்பது இந்த மாதம் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயம் என்பது இந்த மாதம் ஏற்படும். குழந்தை சார்ந்த விஷயம் என்பது இந்த மாதம் ஏற்படும். ஆக மொத்த நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான மாதமாக, நிறைய குட் நியூஸ்லாம் வர்றதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்க போது. தாய்மை சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் காணப்படாமல் இருந்தால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, அதாவது எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஓராண்டு இல்லை 2 ஆண்டு இல்லை 5 ஆண்டு ஆயிடுச்சு சாமி, நான் பெரிய லெவலில் என் குழந்தைக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்கேன், இப்போ எதனா கிடைக்குமா சாமின்னா கண்டிப்பாக உண்டு. நீங்கள் உங்களுடைய விடாமுயற்சி இப்பொழுது விஸ்வரூப வெற்றியாக மாறி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் தடை ஏற்பட்டதோ, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்மளுக்கு தொந்தரவு ஏற்பட்டதோ அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கான, நீங்கள் இது வரைக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்துருந்தோம், கை நீட்டினா வரல சாமி, பேசினா கூட வரமாட்டேங்குது, எவ்வளவோ முயற்சி பண்ணி பேசுகிறேன், நற்காரியங்கள் என்பதே நம் வாழ்வில் நடக்க மாட்டேது, நல்ல விஷயங்களும் நம்மக்கிட்ட இருந்து சேர மாட்டேது, தேவையில்லாத பாதையும் தேவையில்லாத விஷயங்களும் நம்மளை கண்குட்டி கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. அந்த விஷயத்திலிருந்து மாறுகின்ற காலமாக இந்த மாதம், ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் செல்வங்களும் சேர்வங்கின்ற மாதம். இளைய சகோதரன் சகோதரியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குடும்பம் சுமையிலிருந்து வெளிவிட்டு வெளிவருவீங்க. அவருடைய நேரு பார்வையில் செவ்வாயுடைய நேரடி பார்வை அவர் ராசியை அவரே தான் பார்க்குறாரு, அதனால் பிரச்சனை கிடையாது. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனையிலிருந்து விடுபடுகின்ற காலம். என்னென்னா உடல் உபாதை, அந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் வருவதும், 8ஆம் இடத்துக்கு சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சியும், அந்த 8ஆம் இடத்தை என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் இங்கே ஆட்சி பெறுவதும் ஒரு மனக்கலக்கத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சூழ்நிலை மட்டும் காணப்படும். இவர் சொல்கிறது உண்மைதானா பொய்தானா யாருக்குமே தெரியல, என்னவோ சொல்லிட்டு போட்டார், என்னவோ கொளுத்தி போட்டு போட்டாருன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். இதிலேருந்து மாறுவீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றுகின்ற அமைப்பு இந்த சனி பகவானுடைய பயிற்சியிலிருந்து நம்மளுக்கு குரு பகவானுடைய பயிற்சி, ராகுகேதுகள் பயிற்சி வருகின்ற காலங்கள். இந்த சுக்கிரனுடைய இடப்பெயர்ச்சி ஓரளவுக்கு சாதகத்தை தரும். மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் விலகப் போகுது. நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.